ஆற்றல், திறமை, கடமை, உழைப்பு, எளிய எளிய விதத்திலே எல்லோரையும் கவருகின்ற அன்பு இளவல். ராஜேஷ் என்று சொன்னாலே அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. சிரித்த முகத்தோடு நம்மை சிந்திக்க வைப்பவர். ஏறத்தாழ ஆண்டுகள் பல கடந்தாலும் எல்லாவற்றையும் அன்போடு அணைக்கின்ற ஒரு நல்ல முகம். அதோடு அவரோடு இணைந்த நாகேஸ்வரி பற்றி நான் சொல்லவே வேண்டாம். எப்பொழுதுமே சிரித்த முகம். அதாவது வருகின்ற புன்னகையோடு அந்த புன்னகையே வரவேற்பு கொடுக்கிறது. அந்த அளவிற்கு இருவரும் தம்பதிகளாக இணைந்ததோடு மட்டுமல்லாமல் பிறரையும் இணைத்து நல்ல ஒரு சாதனை நாயகனாக படத்திற்கு அந்த பெயர் வைத்திருக்கிறார். அது எப்படிதான் அது கரெக்டாக பொருந்தி இருக்குது. சாதனை நாயகன் நாளைக்கு சரித்திரம் படைக்கப் போகிறார். அதுதான் உண்மை. அதே நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போல எளிமை, கடமை, உழைப்பு இவற்றையெல்லாம் கடந்து சாதனை சிகரத்தை எட்ட இருக்கின்ற நாளை நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். இதிலே நல்லவர்களும் வல்லவர்களும் தொழிலாளர் தோழர்களும் மற்றும் பல்வேறு கலை சார்ந்தவர்கள், அதாவது எப்படி சொல்கிறது, அதை சினிமா கலையாக இருக்கலாம், நாட்டிய கலையிலும் வல்லவராக இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இப்போ எடுத்திருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு, இந்த அமைப்பு வளரணும். அந்த வளர்ச்சிக்கு நாம் எல்லோருமே அடித்தளமாக இருக்கணும், தூணாக இருக்க வேண்டும். அன்பு நண்பர் கோபி அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு உறுதுணையாக இருப்பார். இவர் இங்கே இல்லை, அதாவது கோபி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அதெல்லாம் தொட்ட இடம் துலங்கும். இது இவருக்கு ஒரு ராசி. அதே போல் ஒரு நல்ல மனம் இறைவன் வாழும் இல்லம். அந்த நல்ல மனத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் இணைந்திருப்பது தான் ஒரு பெரிய சிறப்பு. இது ஆள் போல் தழைத்து அருகு போல் மேலும் மேலும் நீண்டு அதாவது நதி போல நாம் எல்லோரும் கடுமையாக உழைத்து ஒரு சிகரத்தை நிச்சயமாக எட்டுவோம். அந்த நாள் வெகு விரைவிலே வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்ல நாள் கூடும். அதே நேரத்திலே எனது அருமை நண்பர் சாதனை நாயகன் நாளைய சரித்திரம் படைப்பார். இது உறுதி. இந்த நல்ல விழாவிலே, அதாவது எப்படி சொல்றது, ஒரு சாதனை நாயகன் என்று நான் ஏற்கனவே ஒருவரை சொன்னேன். ஆனால் மற்றொரு சாதனை நாயகன் நம்மோடு வந்திருக்கிறார். அவர் தொட்ட இளம் தொடங்கும் என்பதை போல எத்தனையோ நடிகர்களுக்கு முகம் காட்டி அவர்களுக்கு வழிகாட்டி இன்னைக்கு நான் எவ்வளோ பேரை சொல்லலாம், விஜயிலிருந்து எல்லாரையும் சொல்லலாம். இன்னைக்கு அவர் படம் எடுத்தாலே ஒரு ராசி. அந்த ராசிக்கு சொந்தக்கார மகா பேரரசு என்பதை விட நாம் பேரரசர் என்றே அழைக்கலாம். அந்த அளவுக்கு பேரரசு நம்மோடு இணைந்திருப்பது நம்முடைய வெற்றிக்கு ஒரு மணிமகுடம். அந்த மணிமகுடம் நம்மோடு இருப்பது நம்முடைய ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்மோடு சேர்ந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும், அதே நேரத்திலே நாகேஸ்வரி அவர்கள் நம்மோடு இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. அதாவது எப்படி உள்ளம்னா பரந்த உள்ளம். அதே நேரத்திலே நமக்கெல்லாம் உணவு தேவை. அப்பப்போ உணவெல்லாம் தேவைப்படும். இப்போ நம்ம படத்துறையில் இறங்கிட்டோம்னா, தயாரிப்பில் இறங்கிட்டோம் என்று சொன்னால் உணவு வேணும். உணவு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அந்த உணவை எப்பொழுதுமே சாதாரணமாக வந்தாலே ஒரு டீ காப்பி கொடுத்து ஒரு மகிழ்விக்கின்ற ஒரு நல்ல உள்ளம். அதே போல் அன்பு குழந்தைகள் இவங்களையும் நம்ம இந்த நேரத்தில் பாராட்டணும். ஆகவே இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த தொடக்கம் என்பது ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு ஒரு நல்ல நண்பர்கள், அதாவது மதங்களை கடந்த மனித நேயத்தோடு, அதாவது நேசிக்கின்ற அன்பு உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஏற்கனவே மனித உரிமை துறையிலே ஒரு சாதனை படைத்து விட்டார் அருமை நண்பர். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்றைக்கி இவர் பேரை சொன்னால் டெல்லியில் இருக்கவும் தெரியும், கேரளாவில் தெரியும், அதாவது இதில் கர்நாடகாவில் தெரியும். இப்போ அந்த அளவிற்கு இருக்கிறார். ஆனால் இவரை உலகம் சுற்றும் வாலிபனாக மாற்ற நாம் பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும். அன்பு நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைங்கள். சேர்ந்து பலமாக தட்டினால்தான் கைத்தட்டல் அதிகமாக இருப்பதைப் போல நம்முடைய பலம் என்ன என்பதை நாம் வருகின்ற காலகட்டத்திலே சாதனை நாயகனுக்கு உழைத்து அவரை சரித்திரம் படைக்க வைப்போம். அன்பு, நன்றி, வணக்கம்.